Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி சிறுகீரை கடையல். நான் ஒரு கட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி மண் இல்லாம நல்லா கழுவி ரெடியா வச்சிருக்கேன். இப்போ நம்ம அத panல கழுவுன கீரை எல்லாத்தையும் போட்டுறலாம். அதுல பெரிய தக்காளி ஒண்ணு கட் பண்ணி போட்டுருவோம். பச்சை மிளகாய் ஒன்று பாதியாக கட் பண்ணிடலாம். 50 கிராம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு போட்டுடலாம். அதோட ஒரு 5-6 வெள்ளை பூண்டையும் உரிச்சு போட்டுருவோம். உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி அடுப்பில் நல்லா வேக வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கீரையை நல்லா கிளறி விடுங்க, அப்போ தான் நாலா பக்கமும் நல்லா வேகும். இப்போ இந்த கீரையில் இருக்க தண்ணி வேஸ்ட் ஆகாது. நம்ம அரைக்கையில் மிக்சியில் அதோடு சேர்த்து அரைச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க. இதை நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். ஆறினோன்னு நம்ம மிக்சியில் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிடுவோம். பாருங்க நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா தான் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் 1 கட் பண்ணி இதில் போட்டுருவோம். காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், இதில் லேசாக போட்டுப்போம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்ச இந்த கீரையை இதில் ஊற்றிடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். சின்ன வெங்காயம் பூண்டுலாம் போட்டிருக்கனால இந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம 1 ஸ்பூன் நெய்யை விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. இது நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம இதில் வெள்ளை சாதம் போட்டு இந்த கீரையை நம்ம பெரட்டி கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கீரையை வாரத்தில் 4 நாளைக்கு எடுத்துக்கணும். இந்த சிறுகீரைலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது, இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா கொடுக்கும், டைஜஷனுக்கு இது ரொம்ப நல்லது. இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.